சமூக விரோதிகள் புகுந்தது என்பது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சமூக விரோதிகள் புகுந்ததால் தான் இந்த துயர சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தாவேகா தரப்பில் புகார் அளிக்கப்பட்டு வாதமானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்து தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ரவுடிகள் புகுந்ததாக முன்வைக்கக்கூடிய புகார் என்பது ஆதாரம் இல்லாது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு காவல்துறையின் தோல்வியே காரணம் என பாதிக்கப்பட்டவர் உச்சநீதிமன்றத்தில் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு தமிழக அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தந்தை நேரில் ஆஜராகி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் அதற்கு தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்து பிரதிவாதத்தை முன்வைத்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இரவோடு இரவாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது எப்படி என்கிற மனுதாரர் கேள்விக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம். சிறப்பு அனுமதியுடன் உடற்கூறு ஆய்வு செய்யலாம் என்று விளக்கம் அளித்திருக்கின்றனர். இரவோடு இரவாக எப்படி 41 பேரின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டன என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சிறப்பு அனுமதி பெற்று ஏராளமான உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்ய முடியும் என நீதிபதிகள் தற்போது விளக்கம் அளித்திருக்கின்றனர். சிறுவனின் தந்தைக்கு இருக்கும் வலியை புரிந்து கொள்ள முடிவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை குறித்த விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவேகா தொடர்ந்த இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறை மனு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது உணவிடுதலுக்கு பிறகு இந்த விசாரணை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. அப்போது உயிரிழந்த சிறுவன் பிரதீக் தந்தை தரப்பில் சிபிஐ விசாரணை கோரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் தான் தன்னுடைய மகனை இழந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான உண்மையான நிலவரம் வெளிவர வேண்டும், அதனால்தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டு அதிகாரிகளை வைத்து விசாரித்தால் நிச்சயமாக நியாயமான முறையில் விசாரணை நடைபெறாது என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வலி தங்களுக்கு புரிகிறது என்றும், அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை நியமிக்கவில்லை, மாறாக உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது என்று தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மேலும் அஷ்டா கார்க் என்ற காவல்துறை மூத்த அதிகாரி தான் என்றும், சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக அவர் செயல்பட்டு வருகிறார் என்றும், இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர், சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார், எனவேதான் இப்படி விசாரணையை தொடரலாம் என்றும், மேலும் தன்னுடைய மகனை இழந்து இங்கு நிற்கக்கூடிய அந்த தந்தையினுடைய வலி மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைவரின் வலியையும் தாங்களால் அறிந்து உள்ளோம் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அதே வேளையில் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படை கொண்டு மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது என்று தமிழக தரப்பில் வாதங்கள் வைக்கப்படுகிறது. ஏனெனில் கள நிலவரங்கள் அனைத்தையுமே அறிந்தவர்கள் தமிழக அரசு அதிகாரிகள். எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல வழக்குகளை தொடர்ச்சியாக அவர்கள் முன்மாற்றி கொண்டிருந்ததால் சிபிஐ முன்பு அதிக அளவிலான வழக்கில் குவிந்து கிடக்கும் அனல் சிபிஐக்கு இருப்பது லிமிடெட் ரிசோர்ஸ் தான் என்று வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து வழக்குகளையுமே சிபிஐ விசாரணைக்கு அனுப்பக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அரிய வழக்குகளை மட்டுமே இந்த வழக்கை பொறுத்தவரை பரிந்துரைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன தீர்ப்பு உள்ளதாகவும், அதே போல இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே துரிதமாக அரசு அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் விசாரணையும் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சிறுவனின் தந்தை உயர்நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றும் வேறு நபர் தொடர்ந்த வழக்கில் தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயர்நீதிமன்றம் திறமையான அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வலியுறுத்தி வருகிறது. அப்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பரஸ்பரமாக குற்றம் சாட்டோ அல்லது பரஸ்பர குறை சொல்லியோ கொண்டே இருக்க முடியாது என்றும், என்ன நடந்தது என்பது வெளிவர வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய உடற்கூறாய்வு இரவிலேயே நடத்தப்பட்டிருப்பதாகவும், உடற்கூறாய்வு நடத்துவதற்கான அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன, எத்தனை உடற்கூறாய்வுக்கான டேபிள் உள்ளது என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் அரசு மீது காவல்துறை மீதும் அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் என்றும்,
இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்றுதான் இரவில் உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டதாகவும், இந்த விவகாரத்தில் சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய தாங்கள் உள்ளதாகவும், அதே வேளையில் தேர்தல் பரப்பின் போது ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள், ஆளுங்கட்சியுடைய நபர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்று கூறுவதெல்லாம் ஏற்க முடியாது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை. வெறுமனே ஒரு மனுவை வைத்துதான் இது போன்ற குற்றச்சாட்டை அவர்கள் கூறி வருவதாக தாவேகா தரப்புக்கு குற்றச்சாட்டை தமிழக அரசு வைக்கிறது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பரஸ்பரமாக சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு உண்மைகள் இதில் கூறப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உயர்நீதிமன்றம் முன்பு ஒரு கோரிக்கை முன்வைத்தால் மற்றொரு கோரிக்கை மீது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சேலத்தில் ஒரு மாநாட்டிற்காக வந்திருந்த சுமார் 200 மருத்துவர்கள் இந்த உடற்கூறாவில் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று தமிழ்நாடு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டதாகவும், இரவிலேயே நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால், உயிரிழந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் அரசிடமும் நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே தான் இது நடத்தப்பட்டதாகவும், பாதுகாப்பு குறைபாடு என்று கூறுகிறார்கள். ஆனால் 600 காவல்துறையினர் அதற்காக அந்த பிரச்சாரத்திற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு அவர் வந்திருக்கிறார் என்றும், காலை முதலே அந்த பகுதியில் திரண்டிருந்த கூட்டமானது தண்ணீர் உணவுகள் இன்றி தவித்து பல சோர்வடைந்து மயக்கங்களை அடைந்ததாக வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் கூட இல்லாமல் இருந்த நிலையில்தான் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதாகவும், அப்படி வழங்கும் போது கூட கூட்டத்தினர் அந்த தண்ணீர் பாட்டிலை வாங்க முண்டியடித்ததாக அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. உயிரிழந்த சந்திரா என்பவருக்காக அவர் தரப்பிலும் வாதங்களானது வைக்கப்பட்டது. இந்த பிரச்சார கூட்டத்திற்கு 600 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் எங்கிருந்தார்கள் என்பது தெரியவில்லை என்று அந்த மனுதாரர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குழப்பங்கள் உள்ள நிலையில் பல சமூக விரோத சக்திகளும் கூட்டத்திற்குள் இறங்கி இருக்கிறார்கள் என்று தோன்றுவதாகவும், எனவேதான் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருவதாக மற்றொரு மனுதாரர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து தரப்புமே மனுதாரர் தரப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு வாதங்களையே முன்வைத்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசு இதற்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறது. தாங்கள் வழங்கிய தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. கடந்த 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட அந்த துயர சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பரிதாபமாக போயின. இது தொடர்பான வழக்கு என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் காலையில் தொடங்கிய விசாரணை என்பது ஒரு கட்டத்தில் முடிவடைந்து மீண்டும் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், அதே நேரத்தில் தாவேகா தரப்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அதற்கு அரசு தரப்பிலிருந்து வாதமானது அளித்து விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடற்கூறு ஆய்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகத்திடம் சிறப்பு அனுமதி பெற்று இரவோடு இரவாக குறிப்பாக அதிகப்படியான உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்யலாம் என்று நீதிபதிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக கரூர் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்குவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், தற்போது நடைபெற்று வரக்கூடிய விசாரணையில் குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் மீது காலணி வீசியது குறித்து தாவேகா தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் எதுவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறதா? அதற்கு என்ன பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன, விரிவா பதிவு பண்ணலாம். காலை முதலே மிகவும் பரபரப்பாக இந்த வாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை என்பது தற்பொழுது நிறைவு பெற்று உத்தரவு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அவகாசம் தேவை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்ததன் அடிப்படையில் பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையான பதில்கள் அளிக்கப்பட வேண்டும், அதற்கான அவகாசம் தங்களுக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம்
தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்குமே பல்வேறு எதிர்வாதங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தரப்பு வாதங்கள், எதிர்த்தரப்பு வாதங்கள் என்று தொடர்ச்சியாக அரசு தரப்பு வாதங்கள் என தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இருந்தது. அதே நேரத்தில் பிரச்சார கூட்டத்தில் ஒரு போலீசுக்கு கூட காயம் ஏற்படவில்லையே ஏன் என்று அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய மனுதாரருடைய சகோதரர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன் விஜய் அதே நேரத்தில் விஜய் தாமதமாக வந்ததால் தான் இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது, அதனால்தான் அங்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது என்று அரசு தரப்பிலிருந்து அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், வாதங்கள் தொடர்ச்சியாக சென்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்ற பின்புதான் அந்த பிரேத பரிசோதனை என்பது நடத்தப்பட்டதாக அரசு தரப்பு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மட்டுமின்றி பிற மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டதாக அரசு தரப்பிலிருந்து வாதம் வைக்கப்பட்டது. ஒரே நாளில் எப்படி இத்தனை பிரேத பரிசோதனைகள் நடைபெற்றது என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு கரூர் மருத்துவமனைகளில் ஏராளமானோருக்கு பிரேத பரிசோதனை செய்யும் அளவுக்கு போதிய வசதிகள் இருந்தனவா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் எங்கே என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கரூர் சம்பவத்தின் போது 600 போலீசார் இருந்ததாக அரசு கூறும் நிலையில் நெரிசலின் போது எங்கே சென்றார்கள் என்று தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசு தரப்பிலிருந்து 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் விஜய் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக வாதங்கள் நடந்த நிலையில் அனைத்திற்குமான ஒரு விளக்கத்தை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் தற்பொழுது வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். கரூர் கூட்ட நெரிசல் குறித்த வழக்கின் விசாரணையில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர். கரூர் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு வந்த நீதிபதிகள் வாதம் பிரதிவாதம் முடிவடைந்த நிலையில் தற்போது வழக்கின் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசு தரப்பு தாவேகா தரப்பினர் வாதங்களை முன்வைத்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர். அதனை தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் குறித்தான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று காலையிலிருந்து நடைபெற்று வந்த நிலையில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது. தற்போது இந்த 2 கட்ட விசாரணையும் முடிவுற்ற பின்னர் தாவேகா தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இரண்டையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர். உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கின் விசாரணை என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதன் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கின்றனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது நமக்கு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அதனைத்தான் தற்போது நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் அதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டு வந்ததையும் தற்போது நாம் பார்க்க முடிந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கரூர் வழக்கின் தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன தெரிவித்தனர், தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக கரூர் சம்பவம் பொறுத்தவரை தற்போது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக தீர்ப்பான தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றுதான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ந்து வாதங்கள் அனுமதி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அப்படி பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்று கேள்வியை நீதிபதிகள் வைத்திருந்தார்கள். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது, சாலை பேரணி நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்று கேள்விகள் நீதிபதிகள் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. தமிழக தரப்பில் உயிரிழப்பு தொடர்பான விவகாரம் என்பதால்
வழக்கு கிரிமினல் வழக்காக இருப்பதாக நீதிமன்ற பதிவாளர் அதை உரிய நீதிபதி முன் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டார் என்றும் மற்றொரு மனுதாரர் தரப்பில் கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது வரை விசாரணை என்பது முன்னோக்கி செல்லவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போது விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்தித்தாரா இல்லையா என்பது தற்போது வரை தொடர்பில்லாதது என்றும் இதிலிருந்து 2 விவகாரங்கள் தெளிவாகிறது. மதுரை கிளை வழக்கை விசாரித்த அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு வழக்கை விசாரித்துள்ளது. மதுரை சென்னை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் வேறு உத்தரவுகளை எப்படி பிறப்பித்தன, சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது எப்படி என எஸ்ஐடி உத்தரவு பிறப்பது எப்படி என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். 41 பேர் உயிரிழப்புகள் நடந்துள்ளதாகவும் இது கொடூரமானது, எனவேதான் நீதிமன்றம் இதனை கையில் எடுத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கமானது நீதிபதிகளுக்கு வைக்கப்பட்டிருந்தது. நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தரமாரியாக கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். அதில் வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது. குறிப்பாக வழிகாட்டுதல்கள் கோரி மதுரையிலும் சென்னையிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டன. மதுரையில் டிவிஷன் பெஞ்சும் சென்னையில் தனி நீதிபதியும் விசாரித்திருக்கிறார் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவை தலைமை தாங்குபவர் ஒரு சிறந்த அதிகாரி. அவர் ஏற்கனவே சிபிஐ பணியாற்றியிருக்கிறார். இந்த அதிகாரியை அரசு பரிந்துரைக்கவில்லை, மாறாக நீதிமன்றமே அவருடைய திறமையை பார்த்து இந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்தில் விஜய் 12 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மிக தாமதமாக வந்ததால் விபத்து நடந்துள்ளதாகவும் இதனால்தான் 41 பேர் உயிரிழப்பு, 146 பேர் காயமடைந்ததாக தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டிருந்தது. பிறகு தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சிம்பி ஆஜராகி உயிரிழந்த சிறுவனின் தந்தனுடைய வலி தங்களுக்கு புரிகிறதாகவும் அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை நியமிக்கவில்லை, மாறாக உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர், சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இவருடைய விசாரணையை தொடரலாம் என்றும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் கொண்டு மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே கள நிறுவனங்கள் அனைத்தையுமே அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள் தான். எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வழக்குகளையுமே சிபிஐ விசாரணைக்கு அனுப்பக்கூடாது, அரிய வகைக்கான மட்டுமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பரிந்துரைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன தீர்ப்பு உள்ளதாகவும் அதே போல்தான் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே துரிதமாக அரசு அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகத்தின் தலைமையில் ஒரு நபர் ஆணை விசாரணையும் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சிறுவனின் தந்தை உயர்நீதிமன்றத்தை அணுகவில்லை, வேறு நபர் தொடர்ந்த வழக்கில் தான் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது உயர்நீதிமன்றம் திறமையான அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளதாகவும் எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களுமே சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். சிபிஐ தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை விசாரித்தால் தீர்வு கிடைக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து மனுதாரர் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பரஸ்பரமாக குற்றம் சாட்டோ அல்லது பரஸ்பரம் குறை சொல்லியே கொண்டிருக்கவே முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்காங்க. என்ன நடந்தது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடற்குழாய்வு இரவிலேயே நடத்தப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்றுதான் இரவில் அனைத்து உடற்குழாய்வும் நடத்தப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசு மீது காவல்துறை மீதும் அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் என்றும் இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுப்பதாக தாவேகா தரப்பிற்கு தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பல்வேறு உண்மைகள் இதில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உயர்நீதிமன்றம் முன்பு ஒரு கோரிக்கை முன்வைத்தால் மற்றொரு கோரிக்கை மீது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு தமிழ்நாடு அரசு மற்றும் தாவேகா தரப்பு தரப்பில் பாதிக்கப்பட்ட மனுதாரர் தரப்பிலும் தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரமாண பத்திரங்களை பார்த்த பின்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரவணன்.
தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.